ஆனா அந்த இடத்துல அழுதாரு அப்படிங்கறது அங்க இருந்து நீங்க பதிவு செய்றீங்க. இப்ப திமுகவுக்கிட்டயும் உங்களுடைய நிலைமை அப்படித்தானே இருக்கு. இப்ப ஏன் எந்த ஒரு விஷயத்தையும் பத்தியும் கவலைப்படாம திமுகவோட அந்த 6 சீட்டுக்கோ இல்ல 5 சீட்டுக்கோ போய் கூட்டணியில இருக்காங்க? யார், வைகோவா? திமுகலயும் இருக்க மாட்டாரே கூட்டணியில. இப்ப இருக்காரே சார். இல்லையே, நம்ம பேசிட்டு இருக்க இந்த கணம் இருக்காரு சார். அவர் இருக்காரு. அவருக்கு மகன் இருக்கானா? எம்பியா இருக்காரு சார். ஆமா, எம்பி இருக்கான். அவன் இருக்கானா? அவன் பிஜேபி கூட்டணியில இருந்தாதானே சார் கேளுங்க தங்கச்சி, அவன் பிஜேபி கூட கூட்டணி பேசி முடிச்சிட்டான். ஓகே. ஆமா, இவருக்கு இப்போ நிம்மதி இல்லை. இல்லை, அதுக்காக தான் இப்போ என்ன செய்யறாரு, மகனையும் ஏமாற்றணும், திமுகவையும் ஏமாற்றணும், நாட்டு மக்களையும் ஏமாற்றணும், 3 பேரை ஏமாற்ற வேண்டியிருக்கு. அதனால என்ன செய்யறாரு, திருச்சியில் 2ஆம் தேதி போதை ஒழிப்பதற்கு மதுரை வரைக்கும் நடக்க போறேன்னு சொல்றாரு இந்த வயசுல. இப்போ மதுரையிலிருந்து திருச்சி வரைக்கும் தான் போதை இருக்கா? ஒரு கவர்னிங் இருப்பு தானே சார், எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடியது தானே இது. இல்லை, சென்னையிலேயே நடக்கலாமே. அண்ணா நகரில் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் நடக்கலாமே, ஹார்பர் வரைக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போதை ஒழிப்பும் கிடையாது, புண்ணாக்கும் கிடையாது. அவருக்கு மகனுக்கு சிகரெட் வியாபாரம் தான். அதுக்கு பேர் போதை இல்லையா? அவருக்கு நிம்மதி இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. பாவம், பரிதாபமா இருக்கு. இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டாரு. திமுகவுக்கும் துரை வைகோ அவர்களுக்கும் நடுவுல. ஆமா, மாட்டிக்கிட்டாரு. இப்போ ஒருவேளை ராஜ்யசபா சீட் கொடுக்காததுக்குமே இந்த அதிருப்தி காரணமா இருக்குமா அப்படின்ற. ராஜ்யசபா கொடுக்காததுக்கு அண்ணன் ஸ்டாலின் என்ன காரணத்தினால கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஒரு மகன் எம்பியா இருக்கும் பொழுது தகப்பனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு ஸ்டாலின், என்னன்னு தெரியல. ஓகே ஓகே. அப்ப பாஜகவோட போய் கூட்டணியில சேர போறாங்க திமுகவுல இருந்து ஒரு கட்சி அப்படின்னு பாஜகவினர் தொடர்ந்து சொல்றது மதிமுக தான். ஓகே, அது உண்மைதான். அப்ப சொல்லாதடா அப்படின்னு சொன்னாங்களா? சொல்றது எல் முருகன். ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணியில் இருந்த கட்சி எங்கிட்ட வரப்போகுதுன்னு சொல்றது யாரு? மத்திய அமைச்சர் எல் முருகன். சொல்லாத, அப்படி ஒரு நோக்கமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார். வைகோ சொல்லலையே.